எப்பா ஆத்துக்கு வரையில நல்லா இருக்கு. அழுக்கு துணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அழகழகா ஆசையா துவைக்கிறதுக்கு வாரோம். ஆனா திரும்பி போகும்போது ஈர துணியை தலையில வச்சுக்கிட்டு வெரசா நடந்து போறதுக்கு பெரும் பாடா இருக்கு. ஆமா பாத்தீங்களாக்கா, நமக்கும் நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஆறு இருந்தா என்ன அழகா இருக்கும். வீட்டு பக்கத்துல ஆறு இருந்தா நல்ல மழை தண்ணி பெய்யும்போது வீட்டுக்குள்ளேயே ஆறு வந்துரும். பரவாயில்லையா? யாருக்கா பேசுறது? சத்தம் மட்டும் தான் கேட்க, ஆளை காணும். சின்ன பண்ணே உனக்கு தெரியலையா? நம்ம லட்சுமி அக்கா தான் பேசினவ. எங்கடக்கா இருக்காவ? ஒரே வாலியா தான் தெரியுது, ஆளை காணும். அதுக்கு குறத்தை வளர்த்தி வளரணும். ஒரே அடியா மலமாடனக்கா வளர்ந்துருந்தா யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாவோ. லட்சுமி அக்கா கோவப்படுத்திய? நான் சாதாரணமா தான் சொன்னேன். ஏப்ப உன்ட்டெல்லாம் யார் பேச? திடீர்னு மண்டை இலகுனக்கா பேசுவேன். சின்ன பொண்ணு உன் அத்தனால பாரு, நம்ம இத்தனை பேர் இவ்வளவு கணக்கு சுமந்துட்டு நடந்து வரோம். இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டல. ஒரு தடவை என் மைனி ஏன்ட்ட தாங்க நான் செத்த நேரம் தூக்கிட்டு வரேன்னு சொல்லலான்னு பாரு. கல்லு கணக்கா முன்னாடி நடந்து போறா. அவளுக்கு தான் நெஞ்சில ஈரம் இறக்கமே கிடையாதுக்கா. இப்ப நான் சொன்னோம்னு வைங்களேன், உடனே அங்கே இருந்துக்க வரைக்கும் நான் தான் தூக்கிட்டு வந்தோம்னு வாத்தாக்காரிட்ட போய் 1க்கு 10 வச்சிருவா. அப்புறம் என் மாமியா கிட்ட நாளா சீரழியணும், யாருக்கு ஆவி இருக்கு, அதுக்கு நானே தூக்கிட்டு போயிடலாம்.